இஸ்லாமிய அமைப்புகளாக, இஸ்லாமிய பேச்சாளர்களாக முஸ்லிம்களுக்குள் ஊடுருவியிருக்கும் சியோனிஸ்டுகள். மோசாட்டின் பல அடுக்கு சதி வேலைகள். எண்ணி பார்க்க முடியாத உச்சத்தில் இவர்களின் ஆதிக்கம். மூன்றாவது, கலீஃபா உஸ்மான் ரஸியல்லாஹு அன்ஹு காலத்தில் துவக்கப்பட்ட இவர்களது சதிவேலைகள் இன்று வரை கிட்டத்தட்ட 1500 வருடங்களாகத் தொடர்ந்து இன்று இவர்கள் அனைவரின் முகத்திரைகளும் கிழிய பெற்று சாயம் வெளுத்து போக இவர்களின் மூர்க்கத்தனமான தாக்குதல்களின் மூலம் உலகெங்கிலும் பயத்தை உருவாக்கி முஸ்லிம்களை அடக்கி வைக்கும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள். இவர்களால் பல தலைமுறைகளாக உருவாக்கப்பட்ட போலி இமாம்கள் எவ்வளவு என்றே தெரியாத எண்ணிக்கையிலும் எங்கெங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாத இடங்களிலும் தங்கள் பணியை செம்மையாகச் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை அடையாளம் கண்டுபிடிப்பது கடினம். மத்திய கிழக்கிலும் சில மக்கள் தொகை அதிகமுள்ள ஆப்பிரிக்க நாடுகளிலும் இந்தியாவிலும் இவர்கள் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது என்று தெரிகிறது. இவர்கள் போலி இமாம்கள் என்று அந்த இமாம்களுக்கே தெரியாத அளவுக்கு இவர்கள் அளிக்கும் பயிற்சியும் பொருளாதார உதவிகளும் இருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய, கேவலப்படுத்தி பேசக்கூடிய எந்த உரிமையும் எவருக்கும் கொடுக்கப்படவில்லை என்று இறைவன் கூறுவதாக குர்ஆன் கூறுகிறது. ஆனால் இன்று சிலபல இமாம்களின் பேச்சுக்கள் பயான்களின் மூலம் பிரபலமாக கூட்டத்தை கவர்ந்து இழுப்பதற்காக மாற்று மதத்தவர்களை மட்டம் தட்டி அவ்வப்போது தேவையில்லாத இடைச்செருகல்கள் செய்வதை நாம் காண்கிறோம். சமூக ஊடகங்களில் லைக்ஸ் பெறுவதற்காக இதுபோன்ற பல பயான்கள் நிரம்பி வழிகின்றன. இதுபோன்ற பேச்சுக்களை கேட்கும் முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தின் மீது, அதன் கோட்பாடுகளின் மீதும் உண்டாகும் ஈடுபாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக இந்த மட்டம் தட்டும் இடைச்செருகல்கள் இஸ்லாத்தின் பெருந்தன்மையை சிதைத்து அதன் மீது ஏன் என்றே தெரியாத ஒரு பின்வாங்கும் எண்ணத்தை வளர்க்கிறது. மனோரீதியாக இஸ்லாம் காட்டும் வழிகாட்டுதல்களை முஸ்லிம்களே பேணாத நிலையில் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ள நினைப்பவர்கள் இதுபோன்ற கேவலப்படுத்தக்கூடிய பேச்சை கேட்கும்போது தங்களது ஆவலை மறந்து, முஸ்லிம்கள் மட்டும் என்ன இதைச் செய்வதில்லையா, அதைச் செய்வதில்லையா, இவர்களிடம் என்ன பெரிய சிறப்பு இருக்கிறது என்று கடுப்புடன் விலகிச் செல்லும் நிலையே ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு இனம் புரியாத வெறுப்பும் இவர்கள் மனதில் பதியக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது. இதுதான் இந்த சியோனிஸ்டுகளின் மாபெரும் வெற்றியாக தற்சமயம் வளர்ந்து நிற்கிறது. ஈரானில் கூட இதுபோன்ற விரோதத்தை வளர்க்கக்கூடிய பல பேச்சுக்கள் வெளிப்படுகின்றன என்று கூறப்படுகிறது. ஆயினும் அந்த பேச்சுக்கள் வெளிப்படையான வரலாற்றை சுட்டிக்காட்டி அநியாயக்காரர்களுக்கு எதிரான அவர்களின் அநியாயங்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிற தெளிவான பேச்சுக்களாக இருப்பதால் ரஷ்யா, சீனா, பல லத்தீன் அமெரிக்க நாடுகள், பல ஆப்பிரிக்க நாடுகள் இன்று ஈரானின் பின்னால் நிற்கின்றன. ஈரான் மீது அநியாய தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அதன் எதிரொலி எங்கெங்கே ஏற்படும், உலகின் எந்தெந்த மூலைகளில் ஏற்படும் என்பதை அறிந்தே அமெரிக்க மற்றும் சியோனிஸ்ட் பயங்கரவாதிகள் பின்வாங்கி நிற்கின்றனர். சமீபத்திய ரஷ்யா மீதான பயங்கரவாத தாக்குதலில் IS பொறுப்பேற்றிருப்பதும், சில வாரங்களுக்கு முன் ஈரானில் நடந்த பயங்கரவாத தாக்குதலும் IS என்பது ஒரு சியோனிச மொசாட் அமைப்பின் ஒரு அங்கம் என்று வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. தன் சொந்த மக்களை ஏமாற்றி தன சொந்த மக்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஈடுபாடு உண்டாக விடாமல் தடுக்க இஸ்லாம் ஒரு மனித குலத்திற்கு எதிரான பயங்கரவாத மதம் என்றும் முஸ்லிம்கள் அனைவரும் தீவிரவாதிகள் என்றும் காட்டுவதற்காக பல போலியான இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளை இவர்களே உருவாக்கிக் கொண்டு தங்கள் மீதே இவர்கள் தாக்குதல்கள் நடத்தி கொண்டு இஸ்லாத்தின் பெயரை கெடுப்பதில் வெற்றி கண்டு வந்தனர். ஆனால் இன்று இவர்கள் வண்டவாளங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக தண்டவாளம் ஏறுகின்ற நிலையில், இவர்களது தில்லாலங்கடி வேலைகள் எல்லாம் வெளிச்சத்து வரும் நிலையில், இதே இஸ்லாமியர்களின் பேரிலான மொசாட் பயங்கரவாத அமைப்புகளை தூசு தட்டி ரஷ்யா, ஈரான் போன்ற அமெரிக்க, மேற்கத்திய சியோனிச எதிரிகளின் மீது நேரடி தாக்குதல்கள் நடத்தும் அளவுக்கு நிலை குலைந்து போய் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தகுந்தது. இதற்கிடையில் ஜெர்மானிய சர்வாதிகாரி ருடால்ஃப் ஹிட்லர் ஒரு சியோனிஸ்டுகளின் உருவாக்கம் என்றும், நாசிசம் என்பது சியோனிசத்தின் முந்தைய பெயர் என்றும், நாசிசத்தையும் ஹிட்லரையும் மனித விரோதியாக சித்தரித்து வெற்றி கண்டபின்
உலகம் முழுவதும் யூதர்களின் மீது ஒரு பரிதாபத்தை உருவாக்கி ஆட்டுத்தோல் போர்த்திய குள்ளநரி கூட்டமாக வேடம் போட வெற்றி கண்டதாகவும், அதனால்தான் ஹோலோகாஸ்ட் என்று அழைக்கப்படுகிற படுகொலைகளின் மேல் சந்தேக கேள்விகள் எழுப்பினால் சிறை தண்டனை விதிக்கப்படுவதும் மேற்கத்திய சட்ட புத்தகங்களில் எழுதப்பட்டு சொந்த மக்களையே மிரட்டி வைத்து தடுத்துள்ளார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஹிட்லர் நிகழ்த்தியதாக கூறப்பட்ட படுகொலைகளின் மீது நியாயமான சர்வதேச அமைப்புகளின் மூலம் விசாரணை நடத்தப்பட்டாலே இவர்களின் அனைத்து முகத்திரைகளும் கிழிக்கப்பட்டுவிடும் என்பதும் மேற்கத்திய மக்களே தங்களது போலி அரசியல்வாதிகளை போட்டு தாக்கி துவம்சம் செய்து பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்களாக மாறிவிடுவார்கள் என்பது உண்மையிலும் உண்மை என்று கூறப்படுகிறது. எனவேதான் எண்ணி பார்க்க முடியாத பல கோணங்களிலும் இஸ்லாத்தின் மீது வெறுப்புக்களை பரப்பி முடிந்தவரையில் காலத்தை ஓட்டுகிறார்கள். இஸ்லாமியர்களின் பெயர்களில் உள்ள பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளும் வெறுப்பு பேச்சுக்களை பயான்களின் மூலம் பரப்பி வரும் மார்க்க பேச்சாளர்களும் மீடியாக்களின் மூலமாகவும் பொய்யான வதந்திகள் மூலமாகவும் அமெரிக்க பொருளாதாரத்தை உலகம் முழுவதும் திணித்து உலக வங்கியில் கடன்காரர்களாக ஆக்கி பிளாக்மெயில் செய்வதன் மூலமும் பேரழிவு ஆயுதங்களை காட்டியம் பலமில்லாத அப்பாவி நாடுகள் மீது போர் தொடுத்தி பேரழிவு ஏற்படுத்துவதன் மூலம் மிரட்டியும் இன்னும் பல கல்வி, மருத்துவம், தாவா என்று எண்ணி பார்க்க முடியாத பல வழிகளில் இவர்களின் கை ஓங்கியே இருக்கிறது. அது இப்போது சிறிது சிறிதாக வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. தற்காலத்தில் இவர்களால் எந்த ஒரு துறையிலும் நுழைய முடியாமல் தடுக்கப்பட்ட தூய்மையான ஒரு பகுதி பலஸ்தீனத்தில் உள்ள காசா பகுதி மட்டும்தான். இந்த காசா பகுதியில் என்ன நடக்கிறது என்று இந்த சியோனிச அமெரிக்க மேற்கத்திய பயங்கரவாதிகள் யாருக்குமே தெரியவில்லை. இன்னும் ஒரு 10 வருடங்கள் காசா மக்களுக்கு அவகாசம் கிடைத்திருந்தால் இஸ்ரேல் சியோனிஸ்டுகள் அனைவரையும் அடித்து தொங்கவிட்டிருப்பார்கள். ஆனால் ஏதோ ஒரு பெரிய விபரீதம் நடக்கப் போவதை மோப்பத் பிடித்த எதிரிகள் சவுதி அரேபியாவை கைக்குள் போட்டுக்கொண்டு சமாதான உடன்படிக்கை கையெழுத்தாவதை தடுக்க அதற்கு முதல் நாள் அக்டோபர் 7 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதிக்குள் நுழைந்து திடீர் தாக்குதல் நடத்தக்கூடிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வாய்ப்பட்ட பயன்படுத்திக் கொண்ட சியோனிஸ்டுகள் காசாவில் பேரழிவை ஏற்படுத்துகின்றனர். ஆனால் ஈமான் என்னும் அவர்கள் நம்பிக்கையோ பல மடங்கு வலியுடையதாக மாறியிருப்பதுடன் இந்த உலகை பாழாக்கும் மாபெரும் சமூக விரோதிகள் யார் என்று வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வெளிச்சம் உண்மையான வெளிச்சமாக மேற்கத்திய சாமானிய மக்களுக்கு சென்றடையாமல் இருக்க காசா பகுதி என்றுமே சியோனிஸ்டுகளின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டியது அவசியம் என்று நினைக்கின்றனர். இல்லையென்றால் உண்மையை நோக்கி வரலாறு மாறிவிடக்கூடிய வைப்புகம் பிரகாசமாக இருக்கிறது. பல இஸ்லாமிய நிறுவனங்களின் செயல்பாடுகளுக்குள் மேலும் பல இஸ்லாமிய அமைப்புகளின் நிறுவனங்களாகவும் சியோனிஸ்டுகள் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சிறு ஆதாரமாக ரஷ்யாவின் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இன்று அமெரிக்காவின் அசோசியேட்டட் பிரஸ் வெளியிட்ட ஒரு செய்திக் காணொளியில் உக்ரைனின் டொனெட்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் படைப்பிரிவின் தளபதி ஒருவர் ISIS அமைப்பு உபயோகிக்கும் கையில் அடையாளத்திற்காக அணியக்கூடிய பட்டையை அணிந்திருந்த காட்சிகளை அசோசியேட்டட் பிரஸ் வெளியிட்டுள்ளது. மேற்கத்தியர்கள் ஆதரவளிக்கும் உக்ரைனின் படைத்தளபதி ISIS அடையாளத்தை அணிந்திருப்பதன் நோக்கம் என்ன? ISIS என்பது மேற்கத்தியர்களின் ஒரு படைப்பிரிவாக உக்ரைனுக்கு உதவிகள் புரிகின்றன என்கிற உண்மையைத்தானே உணர்த்துகிறது. இந்த காணொளியை பார்க்கக்கூடிய அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எமது செய்திகளை பற்றிய பயமற்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ரியில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் அடுத்த செய்தியில் இணைவோம். நன்றி.